ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ். காட்டு விலங்குனால பொதுமக்கள் பலர் பலியாகிறத நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். அதை நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 5 கொடூரமான மிருகங்களால் பலியான கதைகளை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, பொதுமக்கள் பாதுகாப்புக்காக. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5வது இடத்துல எலிஃபண்ட் அட்டாக். பொதுவாக காட்டு யானையினாலே எல்லோருக்கும் பயம் இருக்கும். ஏன்னா அதனுடைய உருவமும் காட்டுத்தனமான செயல்பாடுகளும். ஊருக்குள்ள ஒரு காட்டு யானை இறங்கினா போதும் அந்த ஊரையே நாசமாக்கிட்டு போயிடும். அதுல உயிர் பலியும் அடங்கும். இப்படி உணவு தேடி ஊருக்குள்ள வரும் யானையை வெடி வச்சு சத்தம் போட்டு துரத்த பார்ப்பாங்க. இதே மாதிரிதான் கேரளால இருக்க ஒரு விவசாய நிலத்துக்குள்ளக்க ஒரு காட்டு யானை உணவு தேடி வந்திருக்கு. அதை 22 வயசு பையன் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சு யானை பக்கத்துல போய் கையை தூக்கி நில்லுன்னு சொல்லியிருக்கான். அவன் எதிர்பார்த்தது இந்த மாதிரி. ஆனா நடந்தது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது காட்டு பகுதியில் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அங்க காட்டு யானையை பார்த்ததும் ஏடாகூடமா செய்யறவங்களுக்கு இது உதாரணமா இருக்கும். 4வது இடத்துல லீபேட் அட்டாக். நாசிக்ல இருக்க ஒரு கிராமத்துக்குள்ள வழி தெரியாம புகுந்த ஒரு சிறுத்தை பார்க்குற எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஊர்ல இருக்க குழந்தைகள், வயசானவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் பாதுகாப்பாயிட்டாங்க. அந்த சிறுத்தை எப்படியாவது பிடிச்சிடணும் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பேரையும் பார்த்ததும் அந்த சிறுத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் அந்த புலியை அடிச்சே கொண்டுட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த சிறுத்தை 8 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிருச்சு. 3வது இடத்துல பீர் அட்டாக். கரடி உருவத்தில் பெருசாக இருந்தாலும் கண்ணு சின்னதாக இருக்கும். அதனால கண் பார்வையும் கம்மியாக இருக்கும். அதுக்காக சும்மா நினைச்சிட வேணாம், ஒரு கடியில் தொடத்தசைய அப்படியே எடுத்துரும். காட்டுப்பகுதியிலிருந்து உணவு தேடி வெளியே வரும் கரடிகள் பொதுமக்களை பார்த்ததும் அதனுடைய பாதுகாப்புக்காக தாக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் ஜார்க்கண்ட் பகுதியில உணவுக்காக காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த கரடியை பொதுமக்கள் போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் பக்கத்துல போயிருக்காங்க. அதை பார்த்து பயந்த கரடி அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தாக்குனதுல 25 வயசு பையனை முடிச்சிருச்சு. பக்கத்துல நின்னவங்க எல்லாம் என்னதான் அடிச்சாலும் பிடிச்ச கடியை விடவே இல்லை. ஒரே கடி, ஆளுகாலி. 2வது இடத்துல லைன் அட்டாக். சிங்கம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் 36 அடி உயரத்தையும் தாண்டும். இதனுடைய வெயிட் 250 இருந்து 300 கிலோ வரை இருக்கும். சிங்கம் ஒரு நாளைக்கு 7 கிலோவாவது சாப்பிடணும், அப்பதான் உயிர் வாழ முடியும். ஒரு சிங்கம் 10 அடி வரை வளரும். காட்டுல இருக்க எவ்வளவு சிங்கம் அதை தாக்கினாலும் அதனுடைய எதிர்ப்பை அசராம காட்டிக்கிட்டே இருக்கும். இதனுடைய கர்ஜனை 8 கிலோமீட்டர் வரை கேட்கும். அதனாலதான் அது காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க. காட்டுப்பகுதியில் வீடு கட்டி குடும்பமாக வாழும் பொதுமக்களுக்கு இடையில் சிங்கமும் ஊருக்குள்ள வந்துட்டு போறது நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவர்களுக்கு இது சகஜமாக தெரிகிறது. சிங்கத்தை பிடிச்சி கூண்டுல அடைச்சி வித்த காட்டுறவங்க உலகத்துல பல பேர் இருக்காங்க. காட்டுக்கு ராஜான்னு சொல்ற சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சாலும் அது ராஜான்னு நிரூபிக்க வேணாம். ரஷ்யாவில் நடந்த ஒரு சர்க்கஸ் கண்காட்சியில எல்லோருக்கும் முன்னாடி ஒரு ஆண் சிங்கம் ட்ரெயினரை தாக்கிருச்சு. அது செய்யறது தப்புன்னு பெண் சிங்கம் தடுத்தாலும் அது தொடர்ந்து தாக்குது. ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் சிங்கம் நேரம் பார்த்து கதையை முடிச்சிருச்சு. முதல் இடத்துல டைகர் அட்டாக். என்னதான் காட்டுக்கு ராஜா சிங்கமா இருந்தாலும் தாக்குறதுலையும் பாய்ச்சல்லையும் புலி தான் முதல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 27 கிலோ உணவாவது அது சாப்பிடணும். இந்தியாவில் மட்டும் புலியினால வருஷத்துக்கு 50 பேர் பலியாகிறாங்க. அதுக்கு காரணம் காட்டுப்பகுதியில ரோட்டை போட்டு அதுல போகிறது தான். அந்த ரோட்ல போறவங்களுக்கு தான் தெரியும் உயிர் பயம்னா என்னன்னு. டெய்லியும் அந்த பகுதியில ஏதாவது ஒரு காட்டு விலங்கு ரோட்டை கிராஸ் பண்ண வரும். அந்த நேரம் நம்ம அங்க போனா நம்ம உயிர் போகும். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க நேரம் சரியில்லைன்னு? அப்படி ஆப்பிரிக்கால இருக்க ஒரு காட்டுப்பகுதியில கணவன் மனைவி 2 பேரும் கார்ல வந்திருக்காங்க. அங்க வந்த புலி ஒண்ணு அவருடைய மனைவியை தூக்கிட்டு போயிருச்சு. காருக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு செகண்ட்ல புலி தூக்கி இருக்கு. அவருடைய கணவரும் காருக்குள்ள இருந்தவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம திகச்சிட்டாங்க ஒரு செகண்ட். அந்த அளவு புலியோட தாக்குதலும் பாய்ச்சலும் இருக்குது. காட்டுப்பகுதிக்கு போறவங்க ரொம்ப பாதுகாப்பா இருங்க, காருக்குள்ளேயே இருங்க. இப்படிதான் வெஸ்ட் பெங்கால்ல யானை மேல ஏறி சுத்தி பார்க்க வந்தவங்களை பதுங்கி இருந்த புலி ஒண்ணு அட்டாக் பண்ண பார்த்திருக்கு. இதுல புலி எவ்வளவு உயரத்துல பாஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. கண்ணி மேய்க்கும் நொடியில பாஞ்சு கடிச்சிருக்கு. கொஞ்சம்னா யானைக்கு சொந்தக்காரனா சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கும் புலி. மனிதர்களால் விலங்குகள் உயிர் போவதும் விலங்குகளால் மனிதர்கள் உயிர் போவதும் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு காரணம் காட்டை அழிச்சு வீடாக்கியாச்சு.
அப்படின்னா மிருகம் வீட்டுக்குள்ள தான் வரும். இதுல மிருகத்தை தப்பு சொல்லி பயன் இல்ல. இதற்கு முழு காரணம் மனிதர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க எந்த மிருகத்தை நேர்ல பாத்திருக்கீங்க, இல்ல மிருகம் அட்டாக் பண்ண வந்த அனுபவம் ஏதும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.